சிவன் தனக்குத்தானே பூஜை செஞ்சுக்கிட்ட விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நாம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத பல திருவிளையாடல்களை சிவன் செஞ்சிருக்காரு. அதுல ஒண்ணுதான் இது. திருவையாறு ஐயாறப்பர் கோயில் தல வரலாறுல தான் இந்த விஷயம் இருக்கு. திருவையாறு மேப் செக் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஊரை சுத்தி 5 ஆறுகள் ஓடுது. அந்த 5 ஆறுகள் சூழ்ந்து இருக்கிறதுனால தான் இந்த ஊருக்கு திருவையாறு அப்படின்னு பேர் வந்திருக்கு. அது என்ன 5 ஆறுகள் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லியிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. சரி, வாங்க விஷயத்துக்கு போவோம். இந்த ஐயாறப்பர் கோயில்ல ஒரு காலத்துல ஒரு அர்ச்சகர் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ரொம்ப தீவிரமான சிவபக்தரா அவர் இருந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, காசிக்கு போய் அந்த கோயிலை தரிசனம் செய்யணும் அப்படின்னு. ஆனா அவரால் விடுமுறை எடுக்க முடியல. ஒரு முறை என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு காசிக்கு கிளம்பி போயிட்டாரு. கொஞ்ச நாள் ஆகிருக்கு. ஒரு நாள் இந்த நாட்டோட மன்னர் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருந்திருக்காரு. வந்தவர்கிட்ட அர்ச்சகர் வெளியூர் போயிருக்காருன்னு யாரோ சொல்ல அவருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. கோயில் வேலைகளை விட்டுட்டு எங்கேயோ போயிருக்காரு. வந்த உடனே அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ள போயிருக்காரு. கோயிலுக்குள்ள போனா அங்க காசிக்கு போனதா சொல்லப்பட்ட அந்த அர்ச்சகர் இந்த கோயிலுக்குள்ள சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இருந்தாலும் எதுவும் கேட்காம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்திருக்காங்க. மறுநாள் அந்த அர்ச்சகர் காசியிலிருந்து ஊருக்கு வந்திருக்காரு. ஊர் மக்களுக்கும் அரசருக்கும் அப்பதான் உண்மை தெரிஞ்சிருக்கு, கோயிலுக்குள்ள அர்ச்சகர் வடிவத்தில் இருந்தது சிவபெருமான் தான் அப்படின்னு. தனக்கு உண்மையா இருக்கிற பக்தருக்காக சிவபெருமான் என்ன வேணாலும் செய்வார் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இது. இப்படியான அற்புதமான திருவிளையாடல் நிகழ்ந்த இந்த திருவையாறு ஐயாறப்பர் கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களோட ஒரே ஒரு ஷேர் எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும்.